Hello guys, welcome back. This is part number 5 on module number 26, Dual Nature of Radiation and Matter, MCQ series. Previous our 4 videos complete பண்ணிருக்கோம் based on content, examples and then NCRT exemplar. கிட்டத்தட்ட 4 வீடியோ சால்வ் பண்ணிருக்கோம். Now going to MCQ Interaction series. இது ஸ்டார்டிங் சீரீஸ்ங்கிறதுனால இதில் சம்மரி இருக்கும். இந்த சம்மரியை கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இந்த சம்மரிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே கண்டென்ட்ஸ் இல்லையா பார்ட் நம்பர் 1ல் இருக்கும். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries ஆர் லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன். ப்ளீஸ் சப்போர்ட் us பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். மூவிங் டு சம்மரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிட்டோட வெரி பேசிக் ஃபார்முலா E = mc² நியூட்டன்ஸ் எனர்ஜி மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். யூனிட்டு ஜூல் உங்களுக்கு தெரியும். எம்ங்கிறது மாசு, சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதுலேருந்து பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா தான் E = hf. h இஸ் நத்திங் பட் யுவர் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய மதிப்பு 6.632 × 10⁻⁻34 ஜூல் செகண்ட். எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சிலேருந்து we are finding the value of E = hf. ஆனால் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுக்காம லாம்டா வேவ் லென்த் கொடுக்குறாங்க. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know the value c = λf. அப்போ f which is equal to c divided by lambda. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது hc divided by lambda அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ this lambda goes up and E goes down. அப்போ வேவ்லென்த், இந்த வேவ்லென்த்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளி நான் சொல்லும்போது டி ப்ராய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டி ப்ராய்ங்கிறது ப்ரொனன்சியேஷன். சொல்லும்போது ஸ்பெல்லிங் BROGLIE டி ப்ராக்லி வேவ்லென்த். lambda which is equal to hc divided by E. இந்த E which is equal to mc² அல்லவா? அப்போ hc/mc² சொல்லும்போது கட் ஆகும்போது h divided by mc. இதை h divided by m into v மாஸ் into வெலாசிட்டின்னு எழுதலாம். அல்லது இது ரெண்டுத்தோடைய கூட்டுத்தொகையான மொமெண்டம் p ஸ்மால் p அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்மால் p which is equal to m into v. அந்த வேல்யூ எடுக்கும்போது lambda = h/p அப்படின்னு வரும். அல்லது h divided by mv அப்படின்னு வரும். அடுத்து எனர்ஜி வேவ்லென்த், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படின்னா கைனடிக் எனர்ஜி which is equal to 1/2 mv² அல்லவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு m பாட்டமில் ஒரு m ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது m² v² divided by 2m. அப்போ இது என்ன ஆகுது? ஸ்மால் p which is equal to mv. இப்போ நான் m² v²ன்னு போட்டேன்னா the momentum is squared. அப்போ p² divided by 2m அப்படின்னு ஆகுது. இந்த எனர்ஜியை E அப்படின்னு வைக்கும்போது the p² which is equal to 2 × E × m. P which is equal to square root of 2 × E × m நியூட்டன் செகண்ட்னு போடலாம். அல்லது கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் அப்படின்னு போடலாம். தட் இஸ் மொமெண்டம். பவர் which is equal to எனர்ஜி டிவைடட் பை டைம் உங்களுக்கு தெரியும். அதை இன்னொரு ஃபார்முலா சொல்லணும்னா இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டியோட ஃபார்முலா யூனிட்டு வாட்/மீட்டர்² இன்ட்டு ஏரியா. இதை கொண்டு வரும்போது நமக்கு வாட் அப்படிங்கிறது பவரோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட யூனிட்டு வாட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது E = mc² என்பது இருக்குது. அப்புறம் E = hfன்னு இருக்குது. அதே போல் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம்னு சொல்லும்போது when you are considering the work function for any metal, ஏன்னா ஒவ்வொரு மெட்டலுக்குமே ஒவ்வொரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதன்படி சிசிஎம் தான் உள்ளதுலேயே லோயஸ்ட்டு 2.14. அதே மாதிரி சில்வர், நிக்கல், பிளாட்டினம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 4.5 கிட்ட இருக்கும். அதுதான் இதோட ஹையஸ்ட் வேல்யூ. இது ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி வரும்போது ஒர்க் ஃபங்க்ஷன் θ0 φ0 which is equal to h × f0, வேர் திஸ் f0 என்ன நம்ம சொல்லுவோம்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது த ஃப்ரீக்வன்சி லிமிட் ஆஃப் எனி மெட்டல். அந்த மெட்டலுக்கு அந்த லிமிட்டை தாண்டி ஃப்ரீக்வன்சி போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இதனுடைய யூனிட்டு எலக்ட்ரான் வோல்ட். அது எப்படி சார் ஹெச்சையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஜூல் செகண்டு, ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு 1/s. கட் பண்ணால் ஜூல் தானே வருது. அதை எப்படி நான் எலக்ட்ரான் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது? அங்கே தான் உங்களுக்கு கன்வர்ஷன் ப்ராசஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை நான் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஜூல் டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19 which is equal to 1 எலக்ட்ரான் வோல்ட். அதுவே ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்ற வேண்டும் அப்படின்னா 1.6 × 10⁻⁻19ஓட இன்ட்டு 1 எலக்ட்ரான் வோல்ட்டை மல்டிப்ளை பண்ணால் that becomes ஜூல். அப்போ இதுதான் நம்மளோட கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷனும் உங்களுக்கு இந்த யூனிட் ஃபுல்லாக வரும். ஒரு இடத்துல நம்ம டிவைட் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல மல்டிப்ளை பண்ணுவோம். அது ஏங்கிறது இந்த கன்வர்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? இதை கரெக்டாக நீ பார்த்துட்டிங்கன்னா இந்த யூனிட்டோட ஆன்சர் ரொம்ப ஈஸி.
ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு மெட்டலை பற்றி நம்ம குறிப்பிடும்போது அந்த இடத்துல ஹெச்எஃப், ஏன்னா இ ஈக்குவல் டு ஹெச்எஃப் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது போடக்கூடாது. எப்போனா when there is no work function அப்படின்னா இ ஈக்குவல் டு ஹெச்எஃப். அப்போது ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா that becomes kinetic energy maximum which is equal to hf minus 5. இதை இன்னும் ஃபர்தராக எழுதணும்னா hf minus h into f0 இப்படி கூட எழுதலாம். h எப்போதுமே பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் மாறாது, h into f minus f0 இப்படி வேணாலும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வருது. அதே போல் டெம்பரேச்சர் பேஸ்டு ஃபார்முலாஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 1/2 mv ஸ்கொயருங்கிறது கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. மாஸ் என்பது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது எதுக்குமே மாறப்போகிறது கிடையாது, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனால் வெலாசிட்டி மாறலாம் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ 3 into kT divided by m அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். You know that the value of k is nothing but your Boltzmann constant 1.38 into 10 power minus 23 joule per kg kelvinaக இருக்கலாம் அல்லது joule per mole kelvinaக இருக்கலாம். T is nothing but your temperature and m ங்கிறது mass of electron ஆகவும் இருக்கலாம், proton ஆகவும் இருக்கலாம், neutron ஆகவும் இருக்கலாம். இந்த யூனிட்ல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய கான்ஸ்டன்ட்ஸ் Planck's constant h equal to 6.6 into 10 power minus 34 joule second, mass of electron 9 into 10 power minus 31 kg, mass of proton or neutron which is equal to 1.6 into 10 power minus 27 kg, Boltzmann constant. இந்த 4 வேல்யூமே உங்களுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஷோர், கொடுக்காமலும் போகலாம். பட் ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ், நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கொஸ்டின்லேயே கொடுக்கலனாலும் யூ ஹாவ் டு சால்வ் பை யுவர் செல்ஃப், ஏன்னா அதுதான் இந்த கொஸ்டினோட இந்த யூனிட்டோட முக்கியமான ஒரு கான்செப்டே அதுதான். அதே போல் எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலுக்கு நீ கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்ம தான் அந்த இடத்துல கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஆன்சரை எடுக்கணும். ஆப்ஷனில் எனக்கு எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது அப்படின்னா நான் ஜூலில் போய் இருக்கக்கூடிய ஆன்சரை போட்டேன்னா கண்டிப்பாக ராங். ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்னா நீங்கள் அதுக்கேற்ற கன்வர்ஷனை பண்ணணும், ஜூல்னு சொன்னால் ஜூலுக்கான கன்வர்ஷனை நீங்கள் பண்ணியே ஆகியிருக்கணுமே தவிர அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அதே போல் நம்ம என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் சால்விங்லேயும் சால்வ்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் கேல்குலேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கக்கூடிய பார்ட் 3, 4, 2 இந்த 3 பார்ட்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எம்சிக்யூக்குள்ளே வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மூவிங் டு த ப்ராப்ளம். de Broglie wavelength depends upon mass, size, material, shape. நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸில் de Broglie wavelength h/mv, மாஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. அப்படி இல்லை எனர்ஜி பேஸ்டாக இருக்கணும்னா h/√2mv. அங்கேயும் மாஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாஸ் தான். சைஸ், மெட்டீரியல், ஷேப் இது எல்லாமே ஃபிசிக்கல் ஃபினாமினன் தானே தவிர வேவ்லென்த்தோட விஷயத்தில் அது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வழி கிடையாது. ஸோ இட் இஸ் தி ஆன்சர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஃபார் தி கிவன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் de Broglie wavelength அப்படின்னு சொல்லும்போது de Broglie wavelength which is equal to h divided by square root of EME 2ME. இதில் ஹெச்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஈங்கிறது கான்ஸ்டன்ட்டு, 2ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ லாம்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/m. எம்மோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு அதிகமாகும். அதே நேரத்தில் எம்மோட வேல்யூ எவ்வளோக்கு அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாம்டா குறையும் அல்லவா. ஸோ அதன்படி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆல்ஃபா எல்லாத்தோடைய மாஸ் எடுத்தால் வேலை முடிஞ்சு போச்சா. எலக்ட்ரானுடைய மாசு 9, புரோட்டான் நியூட்ரானோட மாசு 1.6 into 10 power minus 27. அதுவே மாஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லும்போது 4 யூனிட்ஸு, 4 into 16 அப்படின்னு சொன்னால் 6.4 into 10 power minus 27. வேல்யூன்னு பார்த்தா 9 தான் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பக்கத்தில் 10 power minus 31 இருக்குது, இங்கே -27 இருக்குது, இங்கே -27 இருக்குது. அதில் அதிகமான வேல்யூ இது தான். ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லும்போது திஸ் இஸ் நம்பர் 1, செகண்ட் ஹையஸ்ட்னா இது, தேர்டு ஹையஸ்ட்னு சொல்லும்போது எலக்ட்ரான். ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது ஆல்ஃபா. இந்த கொஸ்டினை நம்ம சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ்லேயே ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதே கொஸ்டின் தான், சேம் பேட்டர்ன். பட் உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பாக வந்திருக்குங்கிறனால இந்த கொஸ்டினை நம்ம இதுலேயும் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் ஒன். If the value of Planck's constant h is more than the present value, then the de Broglie wavelength will be what? So de Broglie wavelength is equal to h divided by mv அல்லவா. h உடைய வேல்யூ அதிகமாகும் போது அப்போது de Broglie wavelengthம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ண வேண்டாம். லெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடையாது, சேம் கண்டிப்பாக கிடையாது. மோர் ஃபார் லைட்டர் பார்ட்டிக்கல் அண்ட் லெஸ் ஃபார் ஹெவி பார்ட்டிகல்ஸ் இப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ 2 வார்த்தையுமே நம்ம என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கிடையாது. என்ன காரணம்னா லைட்டர் பார்ட்டிக்கல், ஹெவியர் பார்ட்டிக்கல்னு ஒரு விஷயமே கிடையாது. இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் மாஸ்.
ஸோ அந்த மாசுங்கிற வேல்யூவை அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே நான் கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் எனக்கு வந்து ஹெச்சோட வேல்யூ மாறி இருக்குது, லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகுங்கிறது கேள்வி. அதன் பொருட்டு மோர். ஒருவேளை இந்த கொஸ்டினோட சேர்த்து மாசில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதிகமாகுது கம்மியாகுதுன்னு இருந்தால் அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், லாம்டா இன்ட்டு ஹெச் டிவைடட் பை எம் அப்படிங்கிறது ஒன்றும், அப்போது லாம்டா டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை எம் டேஷ் அப்படின்னு நீங்கள் போட்டு அதை ரிசால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அடுத்து இருக்குது. தி எனர்ஜி தட் ஷுட் பி ஆடட் to an electron to reduce its de Broglie wavelength from 10 power minus 10 லேருந்து 0.5 into 10 power minus 10 meter will be what? அப்போது முதல் வேவ்லென்த்தாக லாம்டா 1ஐயும் இதை இரண்டாவது வேவ்லென்த் லாம்டா 2ஆகவும் எடுத்துக்கிறோம். அப்போது லாம்டா which is equal to h divided by mv, இதை h divided by square root of 2me அப்படின்னு ஆட் பண்ணலாம் இல்லையா. அவங்க கேட்டிருக்கிறது எனர்ஜி ஈயையும் லாம்டாவையும் இணைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1/e, இந்த ஹெச் எடுத்துடலாம், எம் எடுத்துடலாம், 2 எடுத்துடலாம். ஏன்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டதுனால இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் எலக்ட்ரான் எம்இங்கிறதும் ஃபைனல் கண்டிஷன் எம் டாஷுங்கிறதும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஹெச்சுங்கிறதும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இனிஷியலாக ஹெச்சும் ஹெச் டாஷும் ஒன்று தான். 2ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, அதையும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடியது 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ. ஏன்னா இ மட்டும்தான் மாறுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாறும்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம். எனர்ஜி ஷுட் பி ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடிஷனாக ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ how will you take this? லாம்டா 1 by லாம்டா 2 which is equal to இந்த ரூட் மேலே போச்சுன்னா E2 divided by E1, அதாவது 1 divided by square root of E1 by E2. this E2 goes up அப்படின்னு சொல்லும்போது E2 by E1. இரண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட் கட் ஆகுமா? ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகுது. this becomes E2 by E1 equal to லாம்டா 1 by லாம்டா 2 ஸ்கொயர். லாம்டா 1உடைய மதிப்பு 10 power minus 10, லாம்டா 2உடைய மதிப்பு 0.5 into 10 power minus 10. 1 divided by 0.5 அப்படின்னு சொல்லும்போது இரண்டை ஸ்கொயர் பண்ணினா 4. அப்போ E2 which is equal to 4 times of E1. இன்னிருக்க இந்த ஸ்டெப்பில் தான் நானும் மிஸ் பண்ணேன், நீங்களும் அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சரும் சூப்பராக இருக்கா? இரண்டாவது ஆப்ஷன் 4 times தி இனிஷியல் எனர்ஜின்னு நம்ம அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவைக்கு 2 முறை வாட்ச் பண்ணுங்கள். தி எனர்ஜி ஷுட் பி ஆடட், எவ்வளவு ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட கொஸ்டின். அப்போ என்ன அர்த்தம்னா இனிஷியல் எனர்ஜி இஸ் E1, ஃபைனல் எனர்ஜி இஸ் 4E1. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு? 3 times. அப்போ 3 மடங்கு எனர்ஜியை நாம் ஆட் பண்ணதுனால இங்கே ஃபைனலுங்கிறது என்னவாக இருக்குது, 4E1ஆக மாறி இருக்குது. ஸோ இந்த குழப்பத்தில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம 4 timesங்கிறத போட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்றைக்குமே நம்ம சொல்கிறது தான், ஒரு கொஸ்டினில் என்றைக்குமே ஒரு ஆன்சர் தான் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 2 ஆன்சர்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிற மாதிரியான ஆன்சர்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், there are n1 photons of frequency v1 in a beam of light in an equally energetic beam. there are equally energetic அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். that is nothing but E1 which is equal to E2. there are n2 photons of frequency v2. then the correct relationship is what? முதல் விஷயம் நீங்கள் கிவன் டேட்டா எழுதும் போதே அந்த ஈக்குவலி எனர்ஜெட்டிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம்மோட ஆன்சரே முடிஞ்சு போச்சு. ஸோ how will you take this அப்படின்னா E1 which is equal to H1 F1 அப்படிங்கிறது தெரியும். n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னு சொல்லும்போது அது N1. அதே E2 which is equal to H2 F2 N2 அப்படின்னு எழுதிக்கலாமா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோன்னு வைங்க. E1ம் E2ம் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த இடத்துல கேன்சல் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 1. அதே போல் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எந்த காலத்துலையும் மாறப்போகிறது கிடையாது. அப்போது N1 F1 divided by N2 F2 which is equal to 1ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே F1 by F2 மேலே இந்த N2 மேலேயும் N1 கீழேயும் வருது அப்படின்னு சொன்னால் F1 by F2 which is equal to N2 divided by N1 அப்படின்னு வரும். இங்கே எல்லா கொஸ்டின்லையும் இருக்கக்கூடிய ஆப்ஷன் காமனாக N1 by N2. சரி, அப்போ நான் அதை ரிவர்ஸில் எழுதுகிறேன். N1 divided by N2 அப்படின்னு எழுதும்போது what will you get? F2 divided by F1. அப்படி தான் ஆன்சர் இருக்கா என்ன? அந்த மாதிரி எந்த ஆன்சருமே இல்லையே. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீக்வன்சி அவங்க இங்கே வின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னென்னு எடுப்பீங்க, V2 divided by V1 எழுதிட்டு போகிறீங்க, அவ்வளோதானே? அப்படி பார்த்தா 4th ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கவனிச்சிங்களா? V1 by V2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அதே போல் N2 by N1 by N2 which is equal to 1ங்கிற ஆன்சரும் வராது. இந்த ஆன்சரும் நமக்கு ரொம்ப ரேப்பிடு. பட் ஃபஸ்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் கிட்டத்தட்ட சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலைன்னா இந்த ஆன்சர் அவுட். சரிங்களா? அதே போல் அடுத்த கொஸ்டின் E which is equal to HFங்கிறத பேஸில் இருக்கிற ஃபார்முலா.
So photoelectric effect suppose the quantum nature of light because there is minimum frequency above which no photoelectrons are emitted. No. எப்போதுமே frequencyங்கிறது minimum maximumங்கிற வேலைக்கே வேலை கிடையாது. It is equal all over. The maximum kinetic energy of electron depend upon frequency and intensity. எனர்ஜிங்கிறது ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி இல்லை. நெக்ஸ்ட், அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஈவன் when the metal surface is faintly illuminated, the photoelectrons do not leave the surface immediately. இதில் நமக்கு ஆப்ஷனுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லை, இங்கே தான் கடைசியாக வருது. The maximum kinetic energy depends only on frequency and not on intensity. அதுதான் கரெக்டான ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் சரி. இரண்டாவது ஆப்ஷன் கிட்டத்தட்ட சரி. அந்த இன்டென்சிட்டிங்கிற வார்த்தை இருக்கும்போது இதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன்சர் சரி. சரிங்களா? அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை குழப்பறதுக்காக தியரிட்டிக்கல் ஸ்டஃப்பில் இருக்கும். தியரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த கவனம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். சரிங்களா? The next one, a non-monochromatic light is used in an experiment in a photoelectric effect. The stopping potential is related to wavelength, related to long wavelength, related to short wavelength, not related to wavelength. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்லும்போது கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ் which is equal to hf minus phi. இந்த கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுனா EV0 which is equal to hf minus lambda. Then it can be further treated as hc by lambda minus phi அப்படின்னு எழுதுறான். ஸோ this stopping potential is completely relatable to wavelength. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இஸ் நாட் ரிலேட்டட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி ரிலேட்டட். ஆனால் இதில் நான் மீன் வேவ்லென்த்துங்கிற வேல்யூ எடுக்கிறதா, லாங்கஸ்ட் எடுக்கிறதா, ஷார்ட்டஸ்ட் எடுக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது வென் எவர் த வேல்யூ ஆஃப் லாம்டா இஸ் பிகம் ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்டேபிளான பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஃபார் எ நான் மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு அவங்க சொல்லும்போது வேவ்லென்த் நான் மோனோக்ரோமேட்டிக்னா என்ன, விப்ஜைஆர் அப்படிங்கக்கூடிய 7 வண்ணங்களில் எது வேணால் வரலாம். அப்போ எனக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இருக்குது, ரெட் லாங்கஸ்ட் வேவ்லென்த் இருக்குது. எனக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் கிடச்சா தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனக்கு கரெக்டான ஸ்டேபிள் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஐ எம் சூஸிங் இஸ் ரிலேட்டட் டு தி ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, தி லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 4V0, அதாவது 4 into F0, F0 அவங்க வீன்னு குறிப்பிடுவாங்க ஒரு சில இடத்துல, இஸ் இன்சிடென்ட் ஆன் தி மெட்டல் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி V0 தட் இஸ் ஈக்குவல் டு F0. அப்போ இது F, இது F0 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. தி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி of the emitted photon is what? K max equal to hf0 minus work function. Work function ஓட வேல்யூ கொடுக்கல. அப்போ இதை என்னென்னு எடுத்து எழுதலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கொடுக்காத போது work function which is equal to h into f0. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது h into f0 f minus f0 அப்படின்னு எடுக்கும்போது ஃபைனல் f 4f0, இங்கே f0 மைனஸ் பண்ணிங்கன்னா 3f0. அப்போ 3 times of h into f0, அதை 3 times of h into V0 அப்படின்னு நாலாவது ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு பக்கத்தில் 3/2 இருக்குது, ஒன்றாவது ஆப்ஷனில் 2hf V0 இருக்குது. இப்படி எப்படி வேணால் ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கான வழி இருக்குது. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சாகணும், கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். இதில் உங்களை மிஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் கூட இதை லாஸ்ட்டாக கவனித்தேன். இங்கே 4VF0 இருக்கும், இங்கே த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதே போல் இன்னொரு வேல்யூ 2V0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா த்ரெஷோல்டை எடுக்காமல் நீங்கள் இனிஷியல் ஃபைனலாக இதை எடுக்கணும். அப்போ h இன்ட்டு 4HV0 இன்ட்டு 4 - 2, அப்போ 2HV0 அப்படிங்கிற ஆன்சர் கூட வரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவேளை இங்கே 3 கொடுக்குறாங்க, இன்னொரு வேல்யூ 2V0 கொடுக்குறாங்க அப்படின்னா எதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு படித்து தான் நம்ம என்ன செய்யணும், ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2HV0 இருக்கும், 3HV0 இருக்கும். ஸோ 4ஐயும் V0 மைனஸ் பண்ணுற ஆன்சரும் இருக்கும், 4ஐயும் -2 பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 2 ஆன்சரும் இருக்கும். அந்த 2 ஆன்சரில் எது ஜஸ்டிஃபைடான ஆன்சருங்கிறது நீங்கள் கொஸ்டினை படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த கொஸ்டின் நான் திருப்பி என்னால் ரீவிசிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், 2 identical photocathodes receive light of frequencies f1 and f2. If the velocities coming out are v1 and v2 respectively, then அவங்க 4 ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. ஏன்னா கொஸ்டினில் இதுதான் வேணும்னு நம்ம கேட்டால் கூட கண்டுபிடிக்கிறது ஈஸி. அவங்க இந்த ஆர்டரில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு v1² v2² இப்படி இருக்குங்கிறதுனால நான் 1/2 mv²யும் இங்கே hfயும் ஒன்றாக ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு hf இல்லையா, ரெண்டுத்தையும் நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணுறேன். ஒருவேளை நான் இங்கே சால்வ் பண்ணுறது தவறாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1/2 m இன்ட்டு v1² - v2² which is equal to h into
F1 minus F2 இப்படி போட்டோம் அப்படின்னா this value of 2 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 2H இந்த m பாட்டமுக்கு போச்சுன்னா divided by m into F1 minus F2 that is equal to V1 square minus V2 square. So the first option V1 square minus V2 square equal to 2H divided by m into F1 minus F2. இந்த ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் போனது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலு. அந்த ட்ரையல் நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறதுனால we are choosing this. அப்படி இல்லைன்னா நான் தான் நம்பர் 1ன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப். ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டினில் நீங்கள் 4 மெத்தடையும் சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கோட லக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே ஆன்சர் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம இதோட போய் நிப்பாட்டிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழிகள் நமக்கு இல்லை. அதனால் இதோட நம்ம இதை செம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா எடுக்கிறோம். ஸோ EV0 ஈக்குவல் டு HF மைனஸ் 5. HF என்பது கைனடிக் எனர்ஜி ஈன்னு எடுக்கலாம், அதை கைனடிக் எனர்ஜின்னு எடுக்கலாம். தட் பிகம்ஸ் EV0 இஸ் ப்ரொபோஷனல் டு கைனடிக் எனர்ஜி KE. தென் இந்த V0 விச் இஸ் ஈக்குவல் டு KE டிவைடட் பை E அப்படிங்கிற ஸ்டெப்பில் போடும்போது கைனடிக் எனர்ஜி E அப்படிங்கிறது இதில் வந்துடுது. இது நம்ம எடுத்தோன்னே சால்வ் பண்ண முடியாது, உங்களுக்குமே அது தெரியும். இது எப்படி நமக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் இருக்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஹோல்டில் வச்சுட்டு அப்புறமா போவோம். ஒர்க் ஃபங்க்ஷன் அது பேஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா KE max which is equal to HF minus 5. 5ன்னு சொல்லும்போது இங்கே this value 5 இங்கே இது இங்கே போகும்போது HF minus KE max அப்படிங்கிற ஃபார்முலா. இங்கே நம்ம செக் பண்ணும்போது HFங்கிறது E மைனஸ் KE high அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம என்ன செய்யலாம், பிக்கு Qவை சூஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபைனலி டி ப்ராக்லி வேவ்லென்த்னு சொன்னோம். டி ப்ராய் வேவ்லென்த்னா சிம்பிள் லாம்டா ஈக்குவல் டு H டிவைடட் பை எம்னு எழுதலாம், அதை H டிவைடட் பை பின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் ஈஸி. அப்போ பாக்கி இருக்கிறது இந்த ஆர்டரில் தான் வருதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். எடுத்தோன்னே ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அது Qஆகவும் இருக்கலாம், ஆராகவும் இருக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் வரும்போதே என்ன பண்ணிடணும், எது சிம்பிளஸ்ட்டாக இருக்கோ அதை முடிப்போம். ஏன்னா இப்போ சிங்கிற ஆப்ஷனில் டி ப்ராய் வேவ்லென்த்துக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. நான் இதை விட்டுட்டு இங்கே முதல்ல டஃப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டினே உட்காந்து பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு இதிலே ஒரு 20 செகண்ட் வேஸ்ட் ஆகிடும் அல்லவா? அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை விட்டுட்டு மற்ற ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மீதி ஒரு 5 செகண்டில் சால்வ் பண்ணலாம். இந்த 5 செகண்ட் 10 செகண்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் சால்வ் பண்ணும்போது தான் அதோட வழிவர்த்தங்கள் தெரியும். அதுக்காக தான் நம்ம இன்ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறது. எது ஈஸியான டைப்பில் இருக்கோ, எது நமக்கு டைரக்ட் ஃபார்முலான்னு தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தி நெக்ஸ்ட் ஒன், தி வேவ் லென்த் லாம்டா ஆஃப் மேட்டர் வேவ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் வாட் அப்படின்னு சொல்லும்போது மொமெண்டம், மாஸ், வெலாசிட்டி, சார்ஜ். நம்ம ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லாம்டா ஈக்குவல் டு H பை P. அப்போ மொமெண்டம் வந்துடுது. லைக்வைஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா H டிவைடட் பை M இன்ட்டு V. மாஸும் வந்துடுது, வெலாசிட்டியும் வந்துடுது. அந்த இடத்துல சார்ஜுக்கு தான் வேலை கிடையாதுங்கிறத பார்க்குறோம். சிம்பிள் கொஸ்டின் தான், பட் வேறு வழி கிடையாது. தி நெக்ஸ்ட் ஒன், which of the following particles, neutron, proton, electron and deuteron has the lowest energy if all have the same de Broglie wavelength? அப்படி சொல்லும்போது வேவ்லென்த்து, டி ப்ராய் வேவ்லென்த்து, எனர்ஜி ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலானா லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு H டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mE. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் மூணுத்துக்குமே ஒன்று தான், மாறப்போகிறதில்ல. அவங்களும் சொல்லிட்டாங்க சேம் டி ப்ராய் வேவ்லென்த்துன்னு. அப்போ 4க்குமே பார்த்தீங்கன்னா ஒரே வேவ்லென்த், அப்போ அதுவும் கட் ஆகிடும். 2 is just a number. அப்போ 1 divided by square root of ME which is equal to constant. எனர்ஜி இந்த பக்கம் போச்சுன்னா square root of E which is inversely proportional to 1 by inversely proportional to mass அல்லது E is proportional to 1 divided by square root of M. இப்போ M ஓட வேல்யூ அதிகமாக இருந்தால் E ஓட வேல்யூ குறையும். அதுவே M ஓட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா E ஓட வேல்யூ அதிகமாகும். நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, which of the following particles which has the lowest கம்மியான வேல்யூ இருக்கணும் அப்படின்னா மாஸ் உள்ளதுலே அதிகமாக இருக்கிறதுக்கு தேவை. சரி, அப்போ மாஸ் எல்லாத்துக்கும் செக் பண்ணிடலாமா? நியூட்ரான், புரோட்டான் ரெண்டுத்துக்குமே 1.6 × 10⁻27. எலக்ட்ரானை பொறுத்த மட்டும் 9 × 10⁻31 kg. டியூட்ரான் சொல்லும்போது 2 யூனிட்டு, அப்போ 2 × 1.6, அப்போ 3.2 × 10⁻27. இதுதான் உள்ளதிலே அதிகம். இரண்டாவதாக இருக்கிறது புரோட்டான் அண்ட் நியூட்ரான். மூன்றாவதாக இருக்கக்கூடியது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதன்படி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய டியூட்ரான் காரணமாக எனர்ஜி வில் ரெடியூஸ். அப்போ டியூட்ரான்ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். நான் ஏற்கனவே சொன்னது தான், டியூட்ரான் புரோட்டான் மட்டும் கிடையாது, ஆல்ஃபா பற்றி, பீட்டாவோட வேல்யூஸு, காமா, தென் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் புளுட்டோனியம்க்கு என்னென்னு செக் பண்ணுங்கள், யுரேனியம், தோரியம், அப்புறம் சீசியம்,
சோடியம், இந்த மாதிரி எல்லாத்தோட அட்டாமிக் நம்பரும் உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ஹையஸ்ட் எதுன்னு செக் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஸ்டினில் இதே ரெக்கமெண்டில் இங்கே சோடியம் கொடுக்குறாங்க, இங்கே ஆப்ஷன் பியில் மெக்னீஷியம் கொடுக்குறாங்க, ஆப்ஷன் சி யுரேனியம் கொடுக்குறாங்க, அண்ட் ஆப்ஷன் டி தோரியம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், நாலுத்தோட மாசையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தோரியம் இங்கே அதிகமாக, யுரேனியம் அதிகமாக, இப்படி என்னங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். கெமிஸ்ட்ரியோடு நீங்கள் நல்லா கோப்பப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தட்டிடலாம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், an electron of mass m accelerated through a potential difference has de Broglie wavelength lambda. The de Broglie wavelength associated with the proton of mass capital M accelerated to the same potential difference will be what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ de Broglie wavelength of 2 நம்ம கண்டுபிடிக்கணும். லாம்டா 1ங்கிறது லாம்டா, லாம்டா 2ங்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும். மாஸ் 1ங்கிறது m, தட் இஸ் யுவர் எலக்ட்ரான், அண்ட் தென் மாஸ் கேபிட்டல் எம்ங்கிறது ப்ரோட்டான் m2. இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாம்டாவும் எம்மும் வரக்கூடிய ரிலேஷன் சொல்லும்போது லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எம்வி. அப்போ லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1/m. அப்போ லாம்டா 1/λ2 இஸ் ஈக்குவல் டு எம் பாட்டமில் இருக்கிறனால மேலே m2/m. ஸோ m2ங்கிறது கேபிட்டல் எம், m1 ஸ்மால் எம்ங்கிறது m1ங்கிறது ஸ்மால் எம். அப்போ கேபிட்டல் m/m அப்படின்னு ஆன்சர் எடுக்கலாம். சூப்பரான ஆன்சர். ஆனால் அந்த ஆன்சரே இல்லை. ஏன்? ஒருவேளை நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரிட்டிக்கலாக கொண்டு வரணுங்கிறதுக்காக 1/λ இன்ட்டு கேபிட்டல் எம் டிவைடட் பை ஸ்மால் எம் அப்படின்னு ஒரு ஆன்சரை கூட நான் கொடுத்துருப்பேன். கொடுத்தா நம்ம அதை டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் 100% அதிகம். ஆனால் அது பண்ணக்கூடாது. எதனாலங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். whenever they have given the potential differenceங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போவே இந்த கொஸ்டின் எனர்ஜி பேஸ்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதன்படி தான் என்ன பண்ணுறோன்னா h ஈக்குவல் டு லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எடுக்கும்போது லாம்டா ப்ரொபோஷனல் டு 1/m. அப்போ that becomes lambda 1/λ2 equal to square root of m2/m. m1 m2ங்கிறது கேபிட்டல் m, m1ங்கிறது ஸ்மால் m. அதுக்கப்புறம் லாம்டா 1ங்கிறது லாம்டா, நம்ம இதை மட்டும்தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா டிவைட் பை λ2 equal to square root of capital M by small m. இந்த வேல்யூ டிவைடில் போச்சுன்னா 1/λ capital M by small m. this lambda which is equal to அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எல்லாம் மேலே போகும்போது lambda into small m divided by capital M. ஸோ lambda into small m divided by capital M. சம்மிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கவனிச்சிங்களா? கேபிட்டல் எம் டிவைட் பை ஸ்மால் எம்ங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இந்த ஸ்மால்ங்கிறது மேலேயும் எம்முங்கிறது பாட்டமுக்கும் போயிடும். ஏன்னா இது ப்ராக்கெட்லேருந்து தள்ளி போகுது இல்லையா, போகும்போது டிவைட் ஆகும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படித்தான் உங்களோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ தி ஃபைனல் ஆன்சர் இஸ் லாம்டா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்மால் எம் டிவைடட் பை கேபிட்டல் எம், அதாவது ஆப்ஷன் நம்பர் 3 இதற்கான விடை. நெக்ஸ்ட் ஒன், தி வேவ்லென்த் ஆஃப் de Broglie wave associated with the thermal neutron temperature வந்துருது. thermal neutron of mass small m absolute temperature T is given by what? K ஓட வேல்யூ இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாலே அங்கே K வந்தாகணும். ஸோ 1/2 mv ஸ்கொயர் which is equal to 3/2 kt. இந்த 3/2 ktங்கிற ஃபார்முலா தான் நீ சப்ஸ்டியூட் பண்ணோன்னு இஸ் ஹேட் பீன் கிவன் கொடுத்துருக்கா என்ன? இல்லவே இல்லை. அப்போ என்ன செஞ்சாகணும்? சாப்டர் நம்பர் 13 படி நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸை பேஸ் பண்ணி வரும்போது கைனடிக் எனர்ஜி 3/2 kt பேஸ்ட் ஆன் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலா அவங்க கொடுக்கல, நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சம்மில் ஒரு இடத்துல 3/2 kt தான் பயன்படுத்தணும்னு அவங்க சொல்லலை. ஆனால் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ நம்ம தான் என்ன செஞ்சாகணும்? இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே டூவும் கட் ஆகுது. v square which is equal to 3 kt divided by m, then v equal to square root of 3 kt by m. இதை vல substitute பண்ணுறோம். h divided by m into square root of 3 kt by m. இந்த square root of m லேருந்து இங்கே கட் பண்ணால் this becomes square root. ரெண்டும் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 3 kt m அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ h divided by square root of 3 kt m. இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுக்கு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இது 2ங்கிற வேல்யூ மோஸ்ட்லி போட மாட்டோம். இந்த 2ங்கிற வேல்யூ போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த KMT அப்படிங்கிறதுல ஒரு இஷ்யூஸ் வரும். இந்த 3யோட வேல்யூவை நம்ம சரியாக சப்ஸ்டியூட் பண்ணாமல் இதை 1/2 அப்படின்னு போட்டோம்னாலோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலோ அந்த இடத்துல இந்த வேல்யூ ஆப்ஷன் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபார்முலா ரொம்ப கேர்ஃபுல்லாக மைண்டில் இருக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன்,
The de Broglie wavelength of a body of mass 1 kg moving with velocity 2000 meter per second is what? de Broglie wavelength lambda கண்டுபிடிக்கணும், மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலான்னு சொன்னால் lambda equal to h divided by me. ஹெச்சோட வேல்யூ 6.6 into 10 power minus 34, எம்ங்கிறது 1 kg, விங்கிறது 2000. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 3.3 அப்படிங்கிறது நேச்சுரலாகவே வந்துடுது. இது 10 to the power of 3 மேலே போச்சுன்னா 10 power minus 34 minus 3ன்னு சொல்லும்போது 10 power minus 37, இங்கே 3.3 அப்படிங்கிற வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி நமக்கு ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதில் கொடுத்துட்டாங்க. நிறைய கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே 3.3யோட வேல்யூவை 3.3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பக்கம் 10 power minus 27, இங்கே 10 power minus 34, இங்கே 10 power minus 36, அப்புறம் 10 power minus 37. அதில் நம்ம ஒரு ஜீரோவை மிஸ் பண்ணாலும் இந்த சம்மில் 4 ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும், 10 பவர் மட்டும் தான் மாறி இருக்கும். அப்படி வரக்கூடிய சம்லாம் இருக்குது. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம அப்படி விட முடியாது, அப்படியும் இருக்கும். ஸோ அதனால் எரர் சப்ஸ்டியூஷனுங்கிறது 10 பவர் சப்ஸ்டியூஷனில் நீங்கள் ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். A plate of mass 10 gram is in equilibrium in air due to force exerted by the light on beam. Calculate the power of the beam. Assume the plate is perfectly absorbing. திடீர்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு வரும்போது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா சாப்டர் 6ல் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வி. எஃப்ங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு வெலாசிட்டி இல்லையா? மாஸோட வேல்யூ 10 into 10 power minus 3, கிராவிட்டிங்கிறது 10, வெலாசிட்டின்னு சொல்லும்போது 3 into 10 power 8, 100 into 3னா 300 இன்ட்டு -3 + 8ன்னு சொல்லும்போது 10 to the power of 5, தட் இஸ் 3 into 10 to the power of 7 வாட் அப்படிங்கிறது இதற்கான ஆப்ஷன். ஸோ 3 into 10 power 6ம் இருக்குது, 3 into 10 power 7ம் இருக்குது. வி கேன் சூஸ் 4th ஆப்ஷன். ஓகேங்களா? இதுலேயுமே அதான் 2 ஆன்சர் நமக்கு க்ளோஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. பட் அந்த 10 பவரில் ஒரே ஒரு வித்தியாசம் தான், வேறு வழி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணோங்கிறது தான் இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ப்ராப்ளி வி ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். நம்ம 30 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அடுத்த பார்ட்டில் கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சில அட்வான்ஸ்ட் லெவல் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ், அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டாண்டர்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் அதிகம். ஸோ அதனால் அடுத்த பார்ட்டில் இது கம்ப்ளீட்டாக நம்ம கொண்டு கொடுத்துட்டு வி வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் யூனிட். இந்த சாப்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரம் லாஸ்ட் பார்ட். அது பார்ட் நம்பர் 6 அல்லவா? ஸோ அதுலேருந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்படுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.